நண்பா இன்னைக்கும் ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மறுபடியும் ஒரு தமிழ் பிளேயர் வந்து பிகேஎல் சீசன் 11ஓட பிகேஎல் டீமோட ப்ரீ சீசன் கேம்பில் ஒரு புதிய தமிழ் பிளேயர் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அங்கேயே பர்மனெண்ட்டாக இருப்பாங்களா இல்லைன்னா ப்ராக்டிஸ்க்காக மட்டும் போயிருக்காரா, எந்த விஷயமும் ப்ராப்பராக தெரியல. பட் யார் போயிருக்காங்க, ஸோ என்ன எதுங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் லேட்டஸ்டான பிகேஎல் அப்டேட்ஸ் இருக்குது, அதுவுமே என்னங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நண்பா ஃபர்ஸ்ட் யூம்பா டீமை பற்றியே பார்த்துடலாம். ஸோ யூம்பா டீம் இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட ஸ்டார் ரைடரான சிவம் தாக்கூரை இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ப்ராப்பராக எந்த ஒரு அப்டேட்ஸும் கொடுக்கல. பட் இருந்தாலும் அவரை வந்து இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத மட்டும் அஃபிஷியலாக யூம்பா டீம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ எதனால் ரிலீஸ் பண்ணாங்க, ஒரு இன்ஜுரி கன்சர்ன்ஸ்னால ரிலீஸ் பண்ணாங்களா இல்லைனா அவர் ஒழுங்காக ப்ளே பண்ணலை அதனால் ரிலீஸ் பண்ணாங்களா, ஸோ இனிமேல் மறுபடியும் டீமில் எடுப்பாரா இல்லைனா மோஹித் நந்தாலுக்கு நடந்தது போல வித்தியாசமா வேற ஏதாவது பிரச்சனைகள் நடந்திருக்கா இல்லைனா ஃபேமிலி இஷ்யூஸா, இந்த மாதிரி ஒரு விஷயமும் நம்மளுக்கு தெரியல. ஸோ அதனால் அதை பற்றி பெருசாக பேசண்டா, இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நண்பா அடுத்ததா டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் புனேரி பல்டன் டீமை பற்றின அப்டேட்ஸ் பார்க்கலாம். ஸோ புனேரி பல்டன் டீமை பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிகேஎல் சீசன் 11க்காக அவங்களோட கேப்டனாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு கேப்டன் தான், அஸ்லாம் இனாம்தார் தான் பிகேஎல் சீசன் 11ல் புனேரி பல்டன் டீமை லீட் பண்ண போகிறாரு. எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான், எந்த ஒரு சர்ப்ரைஸும் இல்லை. நண்பா அதை தொடர்ந்து மோஹித் கோயாத் வந்து இப்போ ரீசெண்டாக புனேரி பல்டன் டீமோட ப்ரீ சீசன் கேம்பில் போய் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க மட்டும் இல்லாமல் 2 தமிழ் வீரர்கள் அபினேஷ் நடராஜன், அஜித் குமார், ஸோ இவங்க 2 பேருமே அந்த ப்ரீ சீசன் கேம்பில் இப்போதைக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதை ஒரு ரீல்ஸ் மூலமாக புனேரி பல்டன் டீம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களோட சோஷியல் மீடியாஸில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ பார்க்க நல்லா இருந்துச்சு. நீங்கள் நினச்சி பாருங்களேன், தமிழ்நாட்டோட நம்பர் 1 ரைடர் அஜித் குமார், தமிழ்நாட்டோட நம்பர் 1 டிஃபெண்டர் அபினேஷ் நடராஜன், 2 பேரும் ஒரு டீமுக்காக ப்ளே பண்ண போகிறாங்க. நண்பா அடுத்ததான் அந்த பெரிய அப்டேட்குள்ளே போயிடலாம். ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு பிகேஎல் சீசன் 11க்காக ஒரு பிகேஎல் டீமோட ப்ரீ சீசன் கேம்பில் இப்போதைக்கு புதுசாக ஒரு தமிழ் பிளேயர் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அலத்தங்கரை டீமுக்காக ப்ளே பண்ணியிருக்காரு, எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி டீமுக்காக ப்ளே பண்ணியிருக்காரு, இன்கம் டேக்ஸ் டீமுக்காக ப்ளே பண்ணியிருக்காரு, தமிழ்நாடு டீமுக்காகவும் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ பெரிதளவில் எதிர்பார்த்த ஹரிஹர சுதன் தான் கவர் பிளேயர், லெஃப்ட் கவர் பிளேயர். அவர் இப்போதைக்கு பாட்னா பைரட்ஸ் டீமோட ப்ரீ சீசன் கேம்பில் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து பாட்னா பைரட்ஸ் டீம் அந்த ரீல்ஸ் எல்லாம் போடும்போது அதில் அவருமே இருந்திருக்காரு. இப்போ இதில் ஒரு குழப்பமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஹரிஹர சுதனனை வந்து ஏதாவது பிளேயருக்கு இன்ஜுரி ஏற்பட்டு அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக போயிருக்காரா இல்லைனா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக மட்டும் போயிருக்காரா, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களும் ப்ராப்பராக தெரியல. நான் அவருக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்கேன், ரிப்ளை வந்த பிறகு நான் அதை பற்றி உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன். ஸோ அது வரைக்கும் அதை பற்றி பெருசாக பேசணும்னா இப்போதைக்கு எதுக்காக போயிருக்கார் அப்படிங்கிறது தெரியல. அஃபிஷியலாக நம்மளே எதுவுமே கன்ஃபார்ம் பண்ணிவிட வேண்டாம், ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஹரிஹர சுதனை வந்து பாட்னா பைரட்ஸ் டீம் ஜாயின் பண்ணிட்டார் அப்படின்னா தமிழ் தலைவாஸ் டீமுக்கு எந்த அளவுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேனோ அதே அளவுக்கு சப்போர்ட் பாட்னா பைரட்ஸ் டீமுக்கும் பண்ணுவேன். ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே விஷயந்தான், தமிழ் தலைவாஸ் டீம் ஜெயிச்சா ஆனந்தமாக இருக்கும், ஆனால் தமிழ் பிளேயர்ஸால் ஒரு டீம் ஜெயிச்சிச்சு அப்படின்னா பேரானந்தமாக இருக்கும். அந்த ஒரு விஷயந்தான்.